சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முத்துவ கொண்டு போய் அங்க விட்டுட்டாங்க இல்லையா? ஜோசியக்காரர்கிட்ட போய் மறுபடியும் விஜயா கேட்கறாங்க. "நான் போய் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஜோசியக்காரரு, "நீங்க பார்க்கலாம். மறைஞ்சிருந்து வேணும்னா பார்த்துக்குங்க. ஆனா முத்து உங்கள பார்க்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க முத்து கிராமத்து வாழ்க்கையில எப்படி இருப்பாங்களோ, அதே மாதிரி சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சர்றாப்புல. பசங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடுறது, அதுக்கப்புறம் பம்பரம் விளையாடுறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவ்வப்போது நம்ம அண்ணாமலை வந்து முத்துவ பார்த்துட்டு போறாங்களே ஒழிஞ்சு, நம்ம விஜயா வந்து பார்த்துட்டு போகல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மனோஜ் முத்துவ பார்க்கறதுக்கு அவங்க அம்மாவ விடுறதே இல்ல. ஸோ முத்துக்கிட்ட ஃபோன்ல பேசணும் அப்படின்னாலும், எனக்கு நான் படிக்கணும், எனக்கு சொல்லிக் குடுங்க அப்படின்னு வேணும்னே விஜயாவ முத்துக்கிட்ட பேசக்கூட விடவே இல்ல. இந்த மனோஜ் சின்ன வயசுலயே அப்படி இருந்திருக்கிறாப்புல. இருந்தாலும் விஜயா மறைஞ்சிருந்தும் முத்து விளையாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, முத்து சின்ன வயசுலயே ரொம்ப கோவமா யாராச்சும் தப்பு பண்ணா அவங்கள புடிச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் விஜயா முத்துவ பார்க்கறதுக்கு வரவே இல்ல. ஃபோன்லயும் பேசவே இல்ல. டக்குன்னு கொஞ்ச நேரத்துல முத்து பெரியவனா ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டுறாப்புல. அவனே சைக்கிள்லாம் ஓட்டி கத்துக்கிறாப்புல. 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயா, அண்ணாமலை, மனோஜ் இவங்க 3 பேருமே முத்துவ வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வராங்க. ஆனா முத்து இருந்துகிட்டு, "நான் அங்கலாம் வரமாட்டேன். நான் பாட்டி கூடயே இருக்கிறேன்." அப்படின்னு அடம்புடியா அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இருந்தாலும் விஜயா வலுக்கட்டாயமா முத்துவ இழுத்துக்கிட்டு போறாப்புல. இழுத்துக்கிட்டு போயிட்டு, "இனிமேக்கு இதுதான் உன் வீடு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா முத்து இருந்துகிட்டு, "இல்ல எனக்கு இங்க பிடிக்கல. நான் பாட்டி வீட்டுக்கே போயிடுறேன்" அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. நம்ம விஜயா சாப்பாடெல்லாம் போட்டு மனோஜுக்கு பரிமாறிட்டு, முத்துவுக்கு நீனே போட்டுக்குன்ட்டு போயிடுறாங்க. ஆனா முத்து இருந்துகிட்டு சாப்பாட்டு தட்ட தூக்கி போட்டு உடைக்கிறாப்புல. அது மட்டும் இல்ல, சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மனோஜ் தட்டையும் புடுங்கி தூக்கி கீழ போட்டு, அதுக்கப்புறம் விஜயா வந்து குச்சி எடுத்து அடி அடின்னு அடிச்சர்றாங்க. உடனே முத்து போய் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, "நான் அங்கேயே வந்துடுறேன் பாட்டி" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாப்புல. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.